ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிசிபி அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிடிசிபி அன்அப்ரூவ்டு லே அவுட் எல்லாத்தையுமே வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சொத்தை விற்கணும், ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டாக இருக்கணும். அதாவது 2016க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டிடிசிபி வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிடிசிபி இல்லாத ஒரு லேஅவுட்டை வந்து நம்ம விற்க முடியாது அப்படிங்கிறனால, எல்லாருமே டிடிசிபி வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் 2016க்கு முன்னாடி பத்திரப்பதிவு செஞ்ச எந்த லேஅவுட்டுமே வந்து மேக்ஸிமம் டிடிசிபியோட அப்ரூவலில் இருக்காது. ஸோ அதையெல்லாம் வந்து வரன்முறைப்படுத்துறதுக்கு வந்து இந்த வருஷம் பிப்ரவரி மந்த் வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சுது. ஸோ மறுபடியும் வந்து இதை வரன்முறைப்படுத்துறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து மலையிட பகுதிகளுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக இருக்கிற ஏரியாலலாம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ மலை பகுதிகளில் வந்து எதெல்லாம் வந்து அன்அப்ரூவ்டு லேஅவுட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இப்போ அப்ரூவல் ஆகிக்கலாம். ஸோ இது குறித்த ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலையிட பகுதிகளில் 20/10/2016 அன்று அல்லது அதற்கு முன்னர் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ விற்பனை செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் அரசாணை எண் 66 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் 30/3/2020 வரன்முறைப்படுத்த 30/11/2024 வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு செய்து அரசாணை 132 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை 18/7/2024 உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் மலையிட பகுதியில் ஏதாவது லேஅவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வரன்முறைப்படுத்திக்கலாம். அது வந்து விற்று இருந்தாலும் சரி, விற்காமல் இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து வரன்முறைப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வெப்சைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா www.tnlayouthillarea.reg.in அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நம்ம விண்ணப்பங்களை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மலையிட பகுதியில் வரன்முறை செய்யப்படாத அனுமதியற்ற பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முறை செய்து கொள்ள இது இறுதி வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பிளைனில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து இறுதி வாய்ப்புன்னு சொன்னாங்க. நிறையா பேர் வந்து பண்ணாங்க, கொஞ்சம் பேர் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இறுதி வாய்ப்புக்கு அப்புறம் வந்து பெருசாக வந்து எதுலேயும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அதே மாதிரி இதுக்கும் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நவம்பருக்குள்ளே இதை வந்து நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற ஊரமைப்பு இயக்கம் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மலையிட பகுதிகளில் ஏதாவது வந்து லேஅவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வரன்முறைப்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.